ஹலோ ஆல் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்துட்டு டாசல்ஸ் எப்படி போடுறது அப்படின்ட்டு. சில்க் சாரீஸோட அழகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சுங்கு தான், அந்த டாசல்ஸ் தான். அது போடலைன்னா அந்த ஒரு பட்டோட லுக்கே போயிடும். நம்ம வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக சாரீ வாங்கிட்டு நீங்கள் அந்த சுங்கு அப்படியே விட்டுட்டோம், இல்லை மடிச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு டியூப்ளிகேட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஸோ ரொம்ப அழகாக சுங்கு எப்படி போடுறது, சிம்பிளாக எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது நம்ம வெளியில் எங்கேயாவது கொடுத்தோன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க, இல்லை எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது டக்கு நம்ம வீட்டிலே உட்காந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் டாசல்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரி எடுத்துகிட்டு முதல்ல ப்ளவுஸ் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப அழகான ஒரு முப்பாகம் சாரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ப்ளவுஸ் உள்ளுக்க இருக்கும், இந்த கேப் விட்டுருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த கேப் இருக்கும். ஸோ கேப்பை விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணோம். நான் நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வந்துட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க, இங்கே சுங்கு போடாமல் மறந்துட்டுருப்பாங்க, நாங்களும் மிஸ் பண்ணிகிட்ருப்போம். டெய்லர்கிட்ட கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் கட் பண்ணதுக்கப்புறம் கொண்டு கொடுப்பாங்க, பிரியா இங்கே டாசல்ஸ் எல்லாம் சேர்த்து கட் பண்ணுறாங்க எப்படி பண்ணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு த்ரெட்டாக ரிமூவ் பண்ணி அந்த சுங்கு போடுறதுன்றது ஒரு டஃப் ஜாப். ஸோ இது ரொம்ப சிம்பிள். பல்லுக்கு பக்கத்தில் இந்த த்ரெட் விட்டுருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் நம்ம கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை ரிமூவ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த பார்ட்டில் தான் நம்ம வந்துட்டு டாசல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சாரி வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நம்ம டாசல் போடுறோமோ அந்த ஒரு பார்ட்டை மட்டும் விட்டுட்டு சாரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு வெயிட் வைக்கணும். நீங்கள் ஒரு வெயிட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாரி நகராது. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு ஸ்டிப்னஸ் இருந்தால் தான் இங்கே ஈஸியாக போட முடியும். இது ஃபுல்லாக அந்த த்ரெட்டெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு இது எடுத்திங்கன்னா அந்த த்ரெட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போது அந்த எக்ஸ்ட்ரா கீழே இருக்க த்ரெட்டு உங்களுக்கு தனியாக வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு நம்ம இதுக்காக நம்ம ஒருத்தவங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ இங்கேயும் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்குங்க. இது இப்படி எடுத்துகிட்டே வந்திருக்கேன். ஸோ இப்போது சும்மா ஒரு 4 த்ரெட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. 4 இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் பார்ட்டாக தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் சுங்கு வந்து அழகாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு நாட், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு நாட் போட போகிறோம். இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு த்ரெட்ஸ் எடுக்கிறீங்களோ அதை வந்து ஃபுல் சாரிக்குமே அதே அளவு தான் எடுக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்துடும். ஈக்குவல் த்ரெட்ஸ் கவுண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் உங்களுக்கு இனிஷியலி கொஞ்சம் வரல அப்படின்னா லைட்டாக தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்படி பண்ணிங்கன்னா த்ரெட் உங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காந்துரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவாக வர த்ரெட்டெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அதே அளவுக்கு திரும்ப எடுத்துக்கணும். திரும்ப அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஒரு நாட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உட்காந்துருச்சு. இப்படி தான் த்ரூ அவுட் த சாரி நம்ம போடணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதுக்கு நம்ம ஒருத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவும் வேண்டாம். இது பண்ணாமல் நம்ம வந்து சில்க் சாரி கட்டணும்னா அதோட டோட்டல் அந்த சாரிக்கு உண்டான வேல்யூவே இருக்காது அதில். சரி, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து ஃபுல் சாரிக்கும் போட்டுட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது டாசல் போடும்போது தான் அந்த சாரியோட அழகு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நம்மளே வந்து வீட்டில் குயிக்காக போட்டுடலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.